தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/11/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்றோம். அவருடைய நீதி நியாயங்களின்படி எப்படியெல்லாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டு நாம் நம்மை சீர்படுத்த வேண்டும். இன்னும் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு நாமும் நம் சந்ததியும் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தானே பிரியமானவர்களே? கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார். நம்முடைய முயற்சிகளை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்து கூறுகின்றார். நம்மையும் நம் சந்ததியும் பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சுகமாய் தங்கியிருப்பீர்கள், உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது, உங்களையும் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் எந்த கிரியைகளும் அழிக்காமல் என்றும் நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக சுகமாய் வாழ்வீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கின்றது அல்லவா? கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்ற இந்த வாக்குத்தத்திற்கு நாம் கோடி நன்றி கூறுவோம். உடனே நாம் இவ்வளவுதான், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட்டேன் என்று நாம் ஒரு மெத்தனமாக இருக்காமல், இன்னும் அதிகமாக எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும், இன்னும் அதிகமாக எப்படி இறைவனை பிரியப்படுத்த வேண்டும், இன்னும் அதிகமான தான தர்மங்கள், இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சாட்சியாக வாழ்தல், இப்படி நம்முடைய நற்கிரியைகள் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாளுக்கு நாள் நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைகள் எல்லாம் முற்றிலும் மாறி நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை 1000 தலைமுறைக்கு மட்டும் நமக்கும் நம் சந்ததிக்கும் என்றும் நித்திய உடன்படிக்கையாக நிறைவேற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. எங்களுடைய நற்கிரியைகள், எங்களுடைய பரிசுத்தமாக்குதலை நீர் அங்கீகரித்து எங்களையும் எங்கள் சந்ததியையும் சுகமாய் தங்க பண்ணுவேன், எங்களை ரட்சிப்பேன் என்று கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதை வாக்குத்தத்தமாக நீர் தருகிறதற்காக நன்றி. நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்கு பிரியமாய் வாழ பிரயாசப்படுவோம் என்று யார் யாரெல்லாம் வாக்கு கொடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்துங்க. உமது கிருபை, இரக்கம், பாதுகாப்பு, சமாதானம் என்றும் பிள்ளைகளுடனும் சந்ததிகளுடன் இருக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.